Good morning students, I am Mrs. Madri. Today we are going to see the topic Unit 2, Chapter 4, Bouncing and Locating the Sprite. Before we move on to this topic, let us recall some previous class points. In last session, we discussed go to block and glide seconds, x and y block, set x and set y. In go to block, we discussed how the sprite will go to that particular position. In glide seconds to x and y block, it will explain in how many seconds it will take to move one position to another position. Come to the set x block. Set x அப்படின்ற block எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா suppose we already use a go to block. In that go to block we give a values for x and y, two positions. ரெண்டு பொசிஷனுக்குமே வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். Suppose we felt எனக்கு x ஓட பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், y ஓட பொசிஷனை அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னா we have to give another value using set x block. Likewise set y. I want to change only the y block, means I go for option set y option. These are all we discussed in the last class. Let us move on to the today topic. So what we have discussed in this topic today, bounce. In bounce option la if on edge bounce அப்படின்ற option நம்ம discuss பண்ண போறோம். Next, locating the sprite. In locating the sprite la x position and y position and the direction also. Let us see the first topic, bounce. The block checks to see if it is sprite is touching the edge of the screen with the move steps block. That means the sprite வந்து செக் பண்ணுது இந்த ஸ்க்ரீனோட எட்ஜை வந்து கரெக்டாக டச் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி it will check. Next, the sprite will point in a direction that mirrors the direction from which it was coming. The sprite என்ன ஆகுது அப்படின்னா அந்த எட்ஜை டச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் மிரர் பொசிஷன், மிரர் அப்படின்னா என்னது நமக்கு ஆப்போசிட்டாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி it will come. It uses a line perpendicular to the edge to determine the reflection angle. நான் சொன்னேன்னா லாஸ்ட் பாயிண்ட்ல ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு, ஸோ அதை தான் திரும்ப அவங்க சொல்லியிருக்காங்க. பெர்பெண்டிகுலராக அந்த எட்ஜ் போன உடனே ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப அதே பொசிஷனுக்கு மூவ் ஆகும். Let us come to the example, move forward and bounce. See this picture, it is the original position of the sprite. ஒரு ஸ்ப்ரைட்டோட ஒரிஜினல் பொசிஷன் நமக்கு எப்போவுமே தெரியும்ல, ஸ்ப்ரைட் வந்து மிடில் பொசிஷனில் இருக்கும். லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் மிடில் பொசிஷன் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் பொசிஷனோட ஆங்கிளும் ஒய் பொசிஷனோட ஆங்கிளும் ஜீரோவாக இருந்தால் தான் மிடில் இருக்கும். ஸோ அப்போ ஒரிஜினல் பொசிஷன் ஆஃப் த ஸ்ப்ரைட் அப்படின்னா மிடில் இருக்கும். கம் டு த எக்ஸாம்பிள். தட் மீன்ஸ் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் பவுன்ஸ். மூவ் ஃபார்வர்ட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரைட் பிக்சர் பாருங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா. ஓகே, ஸோ எட்ஜ் வரைக்கும் மூவ் ஆகிட்டு மூவ் ஃபார்வர்ட், தட் மீன்ஸ் அதோட ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து எட்ஜ் வரைக்கும் மூவ் ஆகிட்டு தென் பவுன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் நம்ம கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ப்ரைட் வந்து என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகிடும், மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப மூவ் ஆக ஆரம்பிக்கும். இட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். பொசிஷன் ஆஃப் த ஸ்ப்ரைட் ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த கோட். நம்ம இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஸ்ப்ரைட்டோட பொசிஷன். Come to the next example, bounce and change turn. The previous example, the sprite moved in a straight line on the x-axis. Okay, so எப்படி வந்து மூவ் ஆகும்னா x-axis அப்படின்னா ஆல்ரெடி தெரியுமா, horizontal line, அதுதான் நம்ம x-axis சொல்லுவோம். அப்போ அதோட ஒரிஜினல் பொசிஷன் மிடில் இருந்து x-axisக்கு மூவ் பண்ணி லாஸ்ட் அந்த எட்ஜ் வரைக்கும் மூவ் ஆகும். After bouncing from the edge, there was no change in the y position of the sprite. Yes, isn't it? நம்ம என்ன ஆகும், ஒய் பொசிஷன் அப்படின்னா என்னது, அப் அண்ட் டவுன் அப்படின்றது தான் ஒய் பொசிஷன். அப்போ ஒய் பொசிஷனில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது, எக்ஸ் பொசிஷனில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அதோட பொசிஷன் ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து லாஸ்ட் எண்டு எட்ஜ் வரைக்கும் போயிட்டு மூவ் ஆகிட்டு திரும்ப என்ன ஆகும், அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப ஆட்டோமேட்டிக்காக எக்ஸோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகி வரும். ஓகே, see this picture, original position of the sprite. இதுதான் ஸ்ப்ரைட்டோட ஒரிஜினல் பொசிஷன். கம் டு திஸ் பிக்சர், turn option நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஓகே, ஸோ ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த கோடு
நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் we use only the move அப்படின்ற ஆப்ஷனும் if on edge அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். here we use the option turn அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ பிக்சர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கேட் ஸ்ப்ரைட் எங்கே இருக்கு? ஒய் பொசிஷன். ஓகே, ஒய் அப்படின்னா என்னது? அப்பு. ஸோ அப் சைட் போயிருக்கான், அப்பில் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். Locating the sprite. Let us see the tabular column. It describes the x, y and direction. See the first one, x position. The block holds its sprite's x position. This block can be displayed as a stage monitor. Next, y position அப்படினா என்னன்னா, the block holds its sprite's y position. This block can be displayed as a stage monitor. Come to the direction. The block holds its sprite direction measured in degrees. So direction எப்படி measure பண்றாங்க அப்படின்னா degreesல they have to measure. So let us clear the first point. X position அப்படின்றது எதை define பண்ணுதுன்னா sprite ஓட x position. Sprite ஓட x position அப்படின்னா என்னமா? horizontal line. Okay, so அது எங்க display ஆகும்னா நம்மளோட stage monitorல x position display ஆகும். அதே மாதிரி y position அப்படின்றது vertical line. So vertical points stage monitorல display பண்ணும். Come to the டைரக்ஷன் அப்படின்றது நம்ம டிகிரிஸில் நம்ம லாஸ்ட் ஒரு யூனிட் 2 நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துருப்போம். டிகிரிஸ் பாயிண்ட் இன் டைரக்ஷன் ஆப்ஷன் பார்த்தோமா, 4 டிகிரி சொல்லியிருப்பாங்க. 90 டிகிரி, -90, 0 டிகிரி அண்ட் 180, 360 சர்க்கிளில் டேர்ன் ஆகும்னு பார்த்துருப்போம். டேர்னிங்கில் இருந்திருக்கும் அந்த ஆப்ஷன் எல்லாமே. ஓகே, அதுதான் இந்த டிகிரிஸ் அப்படின்றது. கம் டு த செகண்ட் பாயிண்ட் ஃபார் எக்ஸ் பொசிஷன். கிளிக்கிங் த பிளாக் வில் டிஸ்பிளே த ஸ்ப்ரைட்ஸ் எக்ஸ் பொசிஷன். ஸோ நம்ம அந்த பிளாக்கை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்? அந்த ஸ்ப்ரைட்டோட எக்ஸ் பொசிஷன். லைக்வைஸ் ஒய் பொசிஷன். அந்த பர்டிகுலர் பிளாக்கை கிளிக் பண்ணால் டிஸ்பிளே ஒன்லி த ஒய் பொசிஷன். ஆப்வியஸ்லி கம் டு த டிகிரி ஆல்சோ. ஸோ கிளிக்கிங் த பிளாக் வில் டிஸ்பிளே த டிகிரி அட் விச் த ஸ்ப்ரைட் இஸ் டர்ன். ஸோ எந்த சைடு டர்ன் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு இந்த டிகிரி ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இட் வில் டிஸ்பிளே. ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன் டு த டெமோ செஷன். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே டெமோ பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஓப்பன் யுவர் ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன். See here, let us move to the first one, bounce option. So bounce option use பண்றதுக்கு you will take the move block. I'm going to change the value like 150. Next, I'm going to use the option if on edge bounce. Okay, let us click the move option first. So move optionல I will give a value 150 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் if on edge bounce. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாதான் நமக்கு bounce ஆகும். Now I am going to click the move option. See the cat sprite move ஆயிடுச்சா? அதோட ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து இப்போ move 150 ஸ்டெப்ஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு see, நெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ண உடனே அதோட டைரக்ஷன் பார்த்தீங்களா ரிஃப்ளெக்ட் ஆகுதா? இஸ் இட் கிளியர்? இப்போ நான் மூவ் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, so again come to the original position. Is it clear all of you ma? So ஒரு cat sprite மூவ் பண்ணுறோம். ஸோ எது வரைக்கும் மூவ் ஆகும்னா அதோட எட்ஜ் வரைக்கும் மூவ் ஆகும். இப்போ நான் திரும்ப மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன் பாரு, அது எட்ஜ் வரைக்கும் அதே மாதிரி போகும். கிளியரா? ஸோ எட்ஜ் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சா? ஓகே, சி. ஸோ எப்போல்லாம் எட்ஜ் வருதோ அந்த ஸ்க்ரீனோட எட்ஜ் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட் ஸ்ப்ரைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப அதே பொசிஷனுக்கு மூவ் ஆகும். இது ஹரிசாண்டல் லைனில் தான் மூவ் ஆகுது, கவனிச்சிங்களா? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோமா? ஸோ ஒய் பொசிஷனில் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது, எக்ஸ் பொசிஷனில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்? மூவ் ஆகுறது. தட் மீன்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னா மூவ் ஆகுறது. இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? கோ ஃபார் அ நெக்ஸ்ட் ஒன், bounce and change turn. I'm going to choose a new file போயிட்டு new option. Take the turn option. So I'm going to take anti-clockwise. நம்ம ஆப்ஷன் பார்த்துருக்குமா? clockwise ஒன்று இருக்கும், anti-clockwise இருக்கும். ஸோ anti-clockwise-ல turn ஆப்ஷன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி move. Next, if on edge. Okay. You want to change the value? Change 150. மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. see now நான் மூவ் ஆப்ஷன் கொடுத்தோனே டர்ன் அப்படின்ற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கா? see பிஃபோர் எக்ஸாம்பிளில் ஸ்ட்ரைட்டாக தான் வந்து மூவ் ஆனிச்சு. கேட் ஸ்ப்ரைட் வந்து
நம்ம if on edge bounds யூஸ் பண்ணுறப்ப இட் வில் மூவ் ஸ்ட்ரைட் ஹரிசாண்டல் லைனில் மூவ் ஆகிருக்கும். இப்போ நான் டேர்ன் ஆப்ஷன் யூஸ் பண்ணதுனால அதோட மூவ்மெண்ட் பார் எப்படி இருக்குன்னு. கிளியர் ஆல் ஆஃப் யூ? ஸோ அந்த ரொட்டேஷனாக ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதா? ஸோ ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த எட்ஜ் போனோடனே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் டேக் அனதர் சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி டேர்ன் ஆகிறப்பெல்லாம் என்ன ஆகும்? இதோட ஆங்கிள்ஸை சேஞ்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆகும். ஓகே, இட் இஸ் கிளியர் ஆல் ஆஃப் யூ மா? ஓகே, the chapter is over. Let us move on to the question section. See the first question. Dash block checks to see if its sprites is touching the edge of the screen. எந்த பிளாக் வந்து யூஸ் ஆகுது இந்த ஸ்ப்ரைட் வந்து எட்ஜை வந்து டச் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு. த ஆப்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்பொசிஷன் அண்ட் பவுன்ஸ். ஸோ பவுன்ஸ். இந்த கொஸ்டின் எக்ஸ்பொசிஷனை தான் நம்ம வந்து செக் பண்ணுறோம். பட் பிளாக் வந்து நம்ம எந்த பிளாக் யூஸ் பண்ணுறோம்? பவுன்ஸ் பிளாக்ல தான் நம்ம வந்து செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ தே ஆஸ் ஒன்லி பிளாக் நேம். Come to the next question. Write the syntax of bounce block. Bounce block ஓட syntax என்ன? If on edge bounce அப்படின்றது option A. Option B வந்து if on edge. What is the answer? If on edge and bounce. Okay students, it is clear all of you the lesson. Thank you students. Thank you for listening. We will meet on the next session. Thank you for all.